அஜித்துடன் பிரச்சனை. அந்த அறையில் பாலாவுக்கும் ஏகேவுக்கும் நடந்தது இதுதான். நேரில் பார்த்தவர் ஓபன் டாக். அஜித்குமார் இப்போ கார் ரேஸ்ல அதிக கவனத்தை செலுத்தி வராரு. கடந்த வருடம் குட் பேட் அக்லி, விடாமுயற்சி என 2 படங்கள்ல நடித்த அவர் இந்த வருடத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்கவிருக்கிறார். படத்தோட அறிவிப்பு விரைவில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில பாலாவுக்கும் அஜித்துக்கும் நடந்த பிரச்சனையில் உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து தயாரிப்பாளர் சுரேஷ் பேசியிருக்காரு. வருடத்துக்கு ஒரு படத்துல மட்டுமே நடிக்கும் அஜித் 2025ஆம் ஆண்டு 2 படங்கள்ல நடித்தது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் கார் ரேஸ் தான். கார் ரேஸ்ல இருக்கும்போது தனக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அப்படி நடிச்சிருக்காரு. ஆனா அதுல குட் பேட் அக்லி மட்டுமே ஏகே ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. விடாமுயற்சி படு தோல்வியை சந்தித்தது. சினிமால எப்படி தனக்கென தனி தடத்தை பதித்தாரோ அதே மாதிரி தன்னோட விருப்பத்துக்குரிய கார் ரேஸ்லயும் தன்னோட தாக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு ஏகே. பல நாடுகளில் நடக்கும் கார் பந்தயத்துல தன்னோட டீமோட களமிறங்கி வெற்றிகளை பெற்று வராரு. உலகத்தோட எந்த நாட்டுல கார் பந்தயத்துல அவர் கலந்து கொண்டாலும் அங்கேயும் ரசிகர்கள் சூழ்ந்துக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸும் நேர்ல வந்து ஏகேவையும் ரேஸையும் பார்த்துட்டு போறாங்க. கார் ரேஸ் அஜித்துக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டிகள் அதிகம் கொடுக்காமல் இருக்கும் அவர் சமீபமா பேட்டிகளும் கொடுத்து வராரு. அதே மாதிரி விளம்பர படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு கொள்கை வைத்திருந்த ஏகே கேம்பா கோலா குளிர்பானத்தையும் ப்ரமோட் செஞ்சிருக்காரு. இது அவரோட ரசிகர்கள் மத்தியிலேயே அதிருப்தியையும் விமர்சனத்தையும் கிளப்புச்சு. இதுக்கிடையில பாலா இயக்கத்துல உருவான நான் கடவுள் படத்துல முதல்ல அஜித் தான் நடிப்பதாக இருந்தார். அதுக்காக அவர் நீண்ட முடியையும் வளர்த்திருந்தாரு. ஆனா சில காரணங்களால அதுல இருந்து அவர் வெளியேற ஆர்யா நடித்தது எல்லாரும் அறிந்ததே. இது ஒரு பக்கம் இருக்க, நான் கடவுள் பட சமயத்துல அஜித்துக்கும் பாலாவுக்கும் பிரச்சனை வந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்துல அஜித்தை பாலா அடித்து விட்டார் என்றும் நீண்ட வருடங்களாவே பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில வாக்குவாதம் நடந்த இடத்துல இருந்த தயாரிப்பாளர் சுரேஷ் இது குறித்து தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், நான் கடவுள் படத்தின் போது அஜித்துக்கும் பாலாவுக்கும் மனஸ்தாபம் வந்தது உண்மைதான். ஒரு ரூம்ல வைத்து 2 பேரும் பேசினாங்க. விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் என்கிற முறையில் நானும் அங்க இருந்தேன். அப்போது இன்னும் சில மாதங்கள் காத்திருக்குமாறு பாலா சொன்னாரு. அப்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. அதனால படத்துல இருந்து அஜித் வெளியேறிட்டாரு. இவ்வளவுதான் நடந்தது. அஜித்தை பாலா அடித்து விட்டாரு என்று சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தயாரிப்பாளர்.